கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு மாறி இருக்கிறாரு. இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க. பார்க்காத அன்பர்களாக இருந்தீங்கன்னாக்க சேனலில் வீடியோஸ் இருக்குது, நிச்சயமாக பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் 1ஆம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்தில் இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க. அந்த விதத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடைபெற போகுது. இவர்களுடைய பெயர்ச்சி பொதுவா நம்மளுடைய எல்லாருக்குமே குடும்பம், தொழில், வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க. இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல 3 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன். அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பார்க்கலாங்களா? மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்ததான் மே 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து மே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி, அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க. இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே 31ஆம் தேதி புதன் பகவான், புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறாரு. இந்த கிரகங்களுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். அந்த வகையில எல்லோராலும் பாராட்டும் வகையில நடந்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, எப்போவுமே உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருப்பீங்க. எத்தனை பேர் உங்களை குழப்பினாலும் உங்களுடைய கருத்தில், உங்களுடைய முடிவில் ரொம்பவே தெளிவாக இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு போகணும், இப்படி எப்போதுமே திட்டமிட்டு வாழக்கூடியவங்க நீங்கள் தான். சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிறலாம் கரெக்டு தான். ஒரு விஷயத்தை நான் செய்யணுனாக்கா திட்டம் போடுவேன், என்னுடைய முடிவுன்னு மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் நான் தோல்வியை தானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, எல்லாமே கரெக்டாக செய்தாலும் சுற்றி இருக்கிறவங்க சில சமயங்களில் உங்களுக்கான முடிவை அவங்க எடுப்பாங்க, உங்களை நம்பவும் வச்சுருவாங்க. உங்களுடைய வீக்னஸ் என்னன்னா, சுற்றி இருக்கிறவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் வளைஞ்சு கொடுத்துருவீங்க. என்னதான் திறமசாலியாக இருந்தாலும், என்னதான் ஆளுமை திறன் நீங்கள் வச்சுருந்தாலும், சில சமயங்களில் மற்றவங்களுடைய முடிவுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறதுனாலவே நீங்கள் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. ஸோ நான் என்ன மேடம் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய புத்திக்கு மட்டும் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது படிப்படியாக முன்னேறிக்கிட்டே போகும். உங்களுடைய மனசையும் உங்களுடைய புத்தியும் மீறி நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டீங்க அப்படின்னாக்கா அது தோல்வி தான். இத்தனை காலம் நீங்கள் அப்படி தான் இருந்துட்டீங்க. உங்களுக்காக நீங்கள் யோசிக்காமல் மற்றவங்களுடைய நலனுக்காக பல விதங்களில் யோசிச்சிங்க. அது நல்லதும் கூட தான். இருந்தாலும் ஓரளவுக்கு மீறி மற்றவங்களுடைய நலனுக்காக பாட வச்சதுனால தான் நீ இத்தனை நாளாக கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. அது குடும்பமாகவே இருக்கட்டும், உறவுக்காரங்களாகவே இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாகவே இருக்கட்டும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்கள் பாக்கெட்டில் காசு இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு சொந்தம். பட் உங்களுடைய காசே மற்றவன் பாக்கெட்டில் இருந்தால் அது எப்படி உங்களுக்கு சொந்தம்? இதுதான். புரியுதுங்களா? ஸோ அந்த வகையில் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய
தனுசு ராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னாக்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூட இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. ஏன் மேடம் எடுத்த உடனே இவரை வழிபாடு செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாகவே நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியவர் இவர் தாங்க. இவர் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்துட்டாவே போதும், பல கஷ்டங்கள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் தான் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னாக்கா இவருடைய அனுகிரகம் நமக்கு தேவை. புரியுதுங்களா? ஸோ இப்போ சொல்லுங்கள், ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் சனீஸ்வர பகவானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்சதை கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? தனுசு ராசி அன்பர்களுக்கு வரவை போலவே செலவும் இருக்கும், ஆனால் வரவுக்கு மீறின செலவு இருக்காது. அட போங்க மேடம், ஆல்ரெடி இப்படி தான் போயிட்டுருக்கு, கடலில் தான் வாழ்க்கையே போயிட்டுருக்கு, இப்போ வரவு வரும் அடுத்து செலவும் வரும்னு சொல்லிட்டீங்க. ஒரு ரூபா நான் சேர்த்த மாட்டேனா அப்படின்னு கேட்டாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, கடனில் வாழக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் நிச்சயமாக அந்த கடனை அடைத்து வரவுக்கு மீறின செலவு வராமல் சமாளிக்க முடியும். ஒரு சில விஷயங்களில் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் எதிர்பாராத பொருள் இழப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக ஒருவேளை வெளியூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்தும் இருக்கட்டும். மேலும் ஒரு விஷயம், நம்ம போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், இந்த வியாபார விஷயமா போகிறோம், ஏதோ ஒரு நம்ம தேவைக்காண்டி போகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சாக்க கிளம்பி போங்க. இல்லை ஓரளவுக்கு இழுபறியாக தான் இருக்கும் அப்படின்னாலையும் சரி, இல்லை புதுசாக தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாலையும் சரி, அந்த பயணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பதே சிறப்பு தான். புரியுதுங்களா? ஏன்னா அலைச்சல்கள் வரும்னு தெரிஞ்சாச்சு, அது மூலிமா நமக்கு ஆதாயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாக்கா அந்த பயணம் மேற்கொள்வதே தவறு தான் இல்லையா? அடுத்ததான் திடீர் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகளையும் சமாளிக்கும் போது கவனம் தேவை. பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய போராட்டங்களுக்கு உரியவர் தான் நீங்கள். ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் கூட சொல்லலாம், நிறைய போராட்டங்களை தாண்டி தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்துட்டுருப்பீங்க. ஸோ போராட்ட காலத்தில் இருக்கிறதுனாலவோ என்னவோ தெரியல, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வில் அம்பு இருக்குது இல்லையா? எப்போவும் போராட்ட காலத்தில் தான் அதை பயன்படுத்துவாங்க இல்லையா? எப்படி லாஜிக்காக கனெக்டிவாக தான் இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் உங்கள் வாழ்க்கை நிறைய போராட்டத்தில் இருக்குது. வெற்றியும் நிரந்தரம் அல்ல, தோல்வியும் நிரந்தரம் அல்ல. ஓகேங்களா? வெற்றி வரும்போது பயன்படுத்திக்கோங்க, தோல்வி வரும்போது அனுபவத்தை எடுத்துக்கோங்க. உடனடியாக நீங்கள் தோல்வி வரும்பொழுது ரொம்ப பயந்துடுறீங்க. ஸோ அந்த பயம் வேண்டாம். அனுபவத்தை எப்பவும் வளர்த்துக்கிட்டே போகும் பொழுது வெற்றி அப்படிங்கிறது பெருசாக நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த வகையில் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்களை அனுபவ ரீதியாக கற்றுக்க போகிறீங்க. அடுத்ததாக வியாபாரம் செய்யக்கூடிய, அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடுங்க. கூட்டு தொழில் ஒருவேளை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் முன்னேற்றம் இருக்குது. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த முயற்சி நான் மேற்கொள்கிறேன், இன்றைக்கி நான் இந்த முதலீடு போட்டு இந்த பொருட்களை நான் வாங்கி வைக்கிறேன், பட் இப்போ விலை ஏறலை, பின்னாடி விலை ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தாராளமாக வாங்கி வைங்க. பின்னாடி நமக்கு பலன் இருக்குது அப்படின்னாக்கா வாங்கி வைக்கிறது தவறு கிடையாது இல்லையா? ஸோ அப்படி ஒரு சிலர் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வீண் முயற்சி அப்படின்னு சொன்னாலையும் சரி, அதை பற்றி கவலையே படாதீங்க. கீழே விழுகிறதா இருந்தாலும் அந்த விழுகணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்து தான் இருக்கணும். மற்றவங்களுடைய சொல் பேச்சுக்கு இத்தனை நாட்களாக நீங்கள் செவி சாய்ச்சதுனால மட்டும்தான் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இந்த விஷயம் உண்மை நினச்சிருக்கா தனுசு ராசி அன்பர்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மற்றவங்களுடைய பேச்சுக்கள் தானே உங்கள் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. நிறைய புரியுதுரா? அவங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனது, அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க டெமோ பார்த்துட்ருப்பாங்க. இதை பண்ணுன்னுவாங்க, இது செய்யாத அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஸோ மற்றவங்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப விஷயமா இருக்கட்டும், மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்களும் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க. புரியுதுங்களா? அடுத்ததான் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயரும் வாங்கிடுவீங்க.
உத்தியோகத்தில் உங்களுடைய பணி சிறக்கும், பாராட்டுகளும் உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்கள் நடக்குங்க, மனசுக்கு நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும். குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. உங்களுடைய உறவுக்காரங்களுடைய வருகையினால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள்லாம் உங்ககிட்ட உதவி கேட்டு தான் வந்து நிற்பாங்க. அதுதான் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்களும் எதிர்பாராத செலவும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஏதாவது முயற்சிகள் செய்கிறீங்க புதுசாக அப்படின்னாக்கா அது வந்து தாமதம் ஏற்படுங்க. இருந்தாலும் அந்த முயற்சிகளை வந்து கைவிட்டுடாதீங்க. அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னாக்கா தனுசு ராசி அன்பர்கள் நல்ல லாபம் கிடைக்குங்க. அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும், ஆனாலும் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெற முடியுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு. புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு 2-3 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒப்பந்தத்தில் வந்து சைன் பண்ணுங்க. அடுத்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்கா வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது ரொம்பவே நல்லது. விளையாட்டுகள்லையும் கவனம் தேவைங்க. ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது 100க்கு 75% வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான முடிவில் தான் இருக்குது. அந்த 25% சாதகமாக மாற்றணுங்கிறதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் ரொம்ப தேவை. முக்கியமாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதற்கு கொஞ்சம் எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சினாக்கா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா விநாயகர் பெருமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவானை தங்கிட்ட அண்ட விடமாக பார்த்துக்கிட்ட ஒரே கடவுள்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான். ஆஞ்சநேய பெருமானுடைய தலையிலாவது 7.5 நொடிகளாவது அவங்க இருந்தாங்க. ஆனால் விநாயகர் பெருமான் கிட்ட நெருங்கக்கூட முடியல. ஸோ விநாயகர் பெருமானை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, என்னை நாடி என்னுடைய பக்தர்களை நீ வந்து நெருங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா நிச்சயமாக விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம், இவங்க 3 பேரும் சேர்ந்தது தானே தனுசு ராசி. அந்த வகையில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறுங்க. குழந்தை பாக்கியம் கிட்டும். ரொம்ப நாளாக வந்துட்டு குழந்தை வரம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. புதுசாக வீடு வாங்குறது, மனை வாங்குறதுக்கு இந்த மாதிரியான யோகமான பலன்கள் இருக்குது. இருந்தாலும் அதில் கவனம் தேவை. கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 10 பேர்கிட்ட விசாரித்து அதோடைய பேப்பர் ஒர்க்லாம் வந்துட்டு கண்ணும் கருத்துமாக பார்த்து அதுக்கப்புறம் வாங்குவது சிறப்பு. நல்ல மதிப்பு மரியாதை கூடி சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் கொடிகட்டி பறக்க போகுதுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரலாம், தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெறுவீங்க. அடுத்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்கிட்ட நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கிறதுனால உங்களுடைய நன்மதிப்பு மேம்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே இனிதாகவே நடந்தேருங்க. நல்ல வரன்களும் கிடைக்கும். ஒருவேளை பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல வரன் அமையுங்க. குழந்தை பாக்கியம் கிட்டும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க. அடுத்ததான் உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலருக்கு சளி மற்றும் மார்பு சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததான் அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட வேலை செய்கிறவங்ககிட்ட இருக்கட்டும், மேல் அதிகாரிகள்கிட்ட இருக்கட்டும், நல்ல மதிப்பு மரியாதை கூடுங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் எல்லாமே உதவிகரமாக இருப்பாங்க. இத்தனை நாளாக வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லி தவிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட நல்ல சம்பளத்துடன் நல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு வேலை கிடைக்குங்க. ஆக மொத்தத்தில் இந்த மே மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும்
சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருடைய நாமத்தை சொல்லி வழிபடுவதன் காரணமாக உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும். இதை தாண்டி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய 13, 14, 15 இந்த 3 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஏதாவது வீண் வாக்குவாதங்கள் செய்கிறத தவிர்த்துடுங்க. தொழிலில் பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு செய்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய 17 மற்றும் 18ஆம் தேதி. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கோங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே மாற்றி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மே மாதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கு. கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. தனுசு ராசி அன்பர்களே, மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சதுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.